இன்னும் என்னங்க யோசனை? போலீஸ் விசாரணையில மாமா கொலை செய்யலன்னு தானே சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு குமார் மாமா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் கொலை பண்ணிருந்தா தானே ஒத்துக்கிறதுக்கு. ஒருவேளை அவ செத்திருந்தா அவளை வேற யாராவது தான் கொலை பண்ணிருக்கணும். இல்லனா அவளை தற்கொலை பண்ணி செத்துருக்கணும். அத நாம கண்டுபிடிப்போங்க. ஆமாண்டா, சத்யா சொல்றதா சரி. எப்பவுமே தன்னைத்தானே பெருசா நினைக்கிறவன், ஒரு சர்வாதிகாரியா ஃபீல் பண்றவன் எல்லாம் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அதுக்கு ஹிட்லரையே உதாரணமா சொல்லலாம். அது மாதிரி தான் காயத்ரியும். அவ இன்னொருத்தர் தன்னை கொலை பண்ண விட்டுருக்க மாட்டா. தன்னைத்தானே தான் அழிச்சுக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா குமார் இந்த கொலையை பண்ணிருக்கவே மாட்டான். பிரகாஷ், நம்ம குமார் அந்த கொலையை நிச்சயம் செஞ்சிருக்க மாட்டான்டா. ஆமாண்டா, சின்ன வயசுல இருந்து எவ்வளவு நீதி கதைகள்லாம் சொல்லி வளர்த்திருக்கேன். எத்தனை அறிவுரை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வீணா போயிடுமா? என் பிள்ளைங்க கோபப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, சில நேரத்துல கையை நீட்ட கூட செய்வாங்க. கண்டிப்பா யாரையும் கொலை பண்ண மாட்டாங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் என்ன? நீ டீ கேட்ட, டீ தூள் தீந்து போச்சுன்னு காஃபி போட்டிருக்கேன். மாத்தி கொண்டு வந்தா வழக்கமா கத்து கத்துன்னு கத்துவியே, இன்னைக்கு சைலண்டா குடிக்கிற? இன்னைக்கு நான் அஞ்சலியை பார்த்தேன். அஞ்சலினா தான் உன் முகத்துல பல்ப் எரியுமே, இன்னைக்கு என்ன இருண்டு கிடக்கு? நான் அந்த குணாவை பார்க்க போனேன். அங்க அஞ்சலியை பார்த்தேன். எதிர்பாராம அவளை பார்த்தது சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா பார்த்து முடிச்சதும் ஏண்டா அவளை பார்த்தோன்னு ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற? எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல. என்ன செஞ்சு தொலைச்ச? ஏதாவது ஏடகுடமா செஞ்சு சொதப்பல் பண்ணிட்டியா? இல்ல விஜி, அவ என்னமோ என்ன லவ் பண்றதா நினைச்சிட்டு இருந்தோம்ல. நிச்சயமா என்ன கல்யாணம் பண்ணிப்பா நினைச்சமே, எல்லாம் போய் நாம நினைச்சது தப்புன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுத. என்ன சொல்ற? அவ கோவில் கோவிலா உனக்காக பிரார்த்தனை செஞ்சது நான் கண்ணால பார்த்தேன். நீ லாக்அப்ல இருந்தப்போ உன்னை அவ வந்து மீட் பண்ணலையா? உனக்காக பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்கலையா? உன் கால் உடைஞ்சிருந்தப்போ பதறி போய் உன்னை வந்து பார்க்கல? அப்போ அதெல்லாம் லவ் இல்லையா? அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா அவ லவ் பண்றது என்ன இல்ல, வேற ஒருத்தனு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. என்ன சொல்ற? ஆமா, என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தானே குணா, அவனதான் அஞ்சலி லவ் பண்ற மாதிரி தெரியுது. அவன்கிட்ட தான் குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கா. என்ன சொல்ற? என்னால நம்பவே முடியல. என் கண்ணால பார்த்துட்டு வந்ததுதான் சொல்றேன். அந்த குணாக்கு நன்றி சொல்லலான்னு பழம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போனேன். அங்கதான் அவளை பார்த்தேன். என்னை பார்த்தவன் கிளம்பலைங்கிற மாதிரி கேட்டதும் என் மனசு அப்படி துண்டு துண்டா போயிடுச்சு. வருத்தத்தோட தான் நான் அங்கிருந்து வந்தேன். இது தப்பு. அந்த குணா நல்லவன் கிடையாது, பயங்கரமான கல்பிரேட், ஒன்னா நம்பர் அயோக்கியன். அதை என் கண்ணால பாத்திருக்கேன். என்ன சொல்ற? 2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோட நைட் ஷோ போயிட்டு வந்தேன்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா. அன்னைக்கு நைட் கூட நீ என்ன கூப்பிட வராததுனால நான் ஆட்டோல தான் திரும்பி வந்தேன். ஷெனாய் நகர் கிட்ட அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நடு ரோட்ல குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் ஃபுல் போதையில. அவன்கிட்ட எப்படி அஞ்சலி? அதுதான் எனக்கும் புரியல. ஏதோ தம் அடிக்காதவனா நடிச்சானா. நான் நேத்து கூட அவனை ரோட்ல பார்த்தேன். ட்ரெயின் இன்ஜின் மாதிரி புகை விட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தான். தம்மு தண்ணின்னு எல்லா கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இருக்கு. ஒண்ணு கூட அவன் விடல. அவனை போய் அஞ்சலி நம்புறாளே. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தான்னு சொன்னனே, அப்போ ஒரு மாதிரியான பொண்ணுங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தான். பப்ளிக்லாம் டிஸ்டர்ப் ஆகி அவனால பெரிய தகராறே ஆயிடுச்சு. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அவ்வளவு மோசமான ஆளா அவன்? ஆமா, நான் அப்பவே நினைச்சேன் ஆள் ஒரு மாதிரி மார்க்கமான ஆளுன்னு. இப்ப அஞ்சலி அவன் வலையில விழுந்துட்டாளா? இப்ப என்ன பண்றது விஜி? வேற வழி இல்ல. நீ அவளுக்கு உண்மையை புரிய வச்சுதான் ஆகணும். நான் சொன்ன அவன் நம்புவாளா? அவ உன்னை லவ் பண்றா பண்ணல, அது 2வது விஷயம். ஆனா அவ நம்ம சொந்தக்கார பொண்ணு. அவ வாழ்க்கை பாழா போக கூடாது. அவளை அறியாம அவ குணா பக்கம் சாஞ்சிட்டா. அதனால நீ இந்த விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். நான் பொறாமையில சொல்றேன்னு அவன் நினைச்சா என்ன பண்றது? நம்புற மாதிரி ஆதாரத்தோட போகணும். நீ அவளை லவ் பண்றதானே, அதனால உள்ளடி வேலை பாக்குறதுல தப்பே இல்ல.
நம்ம அஞ்சலி கெட்டு போயிடக்கூடாது. அவனோட உண்மையான முகம் அவளுக்கு தெரியணும். அதை தெரிய வைக்கிறது உன் கடமை. ராஸ்கல், நல்லவ மாதிரி வேஷம் போட்டு அவளை ஏமாத்திட்டு இருக்கான். நாளைக்கு அவகிட்ட போய் உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன். அவன் அயோக்கின்னு உடனே எக்ஸ்போஸ் பண்றான். வா சத்யா, கார்ப்பரேஷன் தண்ணியை தான் காய்ச்சி குடிக்கணும்னு சொல்லுவ. அங்க உனக்கு நல்ல தண்ணி கிடைக்குதோ இல்லையோ, இங்க பார் 3 பாட்டில் காய்ச்சி வச்சிருக்கேன். தாகம் எடுக்குதோ இல்லையோ குடிச்சிரு மறக்காம. நானே சொல்லணும்னு இருந்தேன், நீயே செஞ்சுட்ட. ரொம்ப தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் எல்லாம் ரெண்டாவது, சொன்னபடி மறக்காம தண்ணியை குடிச்சிரு. சரி, நான் குடிக்கிறேன். அகிலக்கா சாப்பிட்டாங்களா இல்லையா? எங்க நைட்டு ஃபுல்லா கெஞ்சி கெஞ்சி 2 இட்லி தான் சாப்பிட வச்சேன். காலையில கொஞ்சம் காஃபி குடிச்சாங்க. போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரி வா, நான் எடுக்கிறேன். நான் எடுத்துட்டு வரேன். இப்போ ம். சத்யா, ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வாமா. மலையெல்லாம் ஏறக்கூடாது. அத்தை, கண்டிப்பா ஏற மாட்டேன். உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஏதாவது சிக்கல்னா உடனே ஃபோன் பண்ணுமா. சரி, காயத்ரி மாமா. ஒழிஞ்சிட்டாலும் அது உறுதியா இல்லையான்னு தெரியற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கண்டிப்பா ஃபோன் பண்றேன் மாமா. சத்யா, அந்த காயத்ரிய பத்தி தகவல் எதுவும் தெரிஞ்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. உன் போனை நான் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரிக்கா, நிச்சயமா பண்றேன். அண்ணே, என்னாச்சு உங்களுக்கு? இன்னும் கோவம் குறையவே இல்லையா? என்னங்க இது, இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் சின்ன குழந்தை மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேஸை நீ விசாரிக்கிறத என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏண்டா, அவதான் எல்லா விளக்கமும் தெளிவா சொல்லிட்டா இல்ல, அப்புறம் என்னடா? நான் எல்லா விதத்திலயும் ஜாக்கிரதையா இருப்பேன். என் கூட ஒரு பெரிய டீமே இருக்க போகுது. அப்புறம் எதுக்கு பயம்? நான் வரேன். குடு. சத்யா, சத்யா, பாத்து. சொன்னேன் கேட்டியா? இப்பவே தடுமாறுது பாரு. என்னம்மா இது, ஆரம்பத்திலே தடமாறுது. எனக்கு இப்பெல்லாம் சகுனத்துல பெரிய நம்பிக்கை வந்திருக்குமா. நீ ஆபீஸ்க்கு போகணுமா? அத்தை, சத்யா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நீ போகணும்னு சொன்னதே நான் தான். ஆனா நீ தடுமாறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா. போக இங்க வேண்டாம். பாரு சத்யா, இன்னைக்கு நீ பேசாம வேலைக்கு போகாத. வேற யாரையாவது அனுப்பிட்டு பேசாம நீ ரெஸ்ட் எடு. தேவையில்லாம ரிஸ்க் எல்லாம் வேண்டாம். அதான் நானும் சொல்றேன். சொன்னா கேளு. நீ போக வேண்டாம். தயவு செஞ்சு சொல்ற பேச்ச கேளு. எல்லாருமே என் மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றீங்க. ஆனா நான் நேத்து சொன்ன காரணத்தை தான் இப்பவும் சொல்றேன். நான் தனியா போய் எனக்கு ஏதாவது ஆயிடும் தானே பயப்படுறீங்க? ஆமாமா, நீ தனி மனுஷியா போய் அங்க அலையறப்போ உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்றது? இங்க பாரு சத்யா, என்னதான் கவர்மெண்ட் ஆபீசர்னு 1000 பேர் கூட இருந்தாலும் எல்லாரும் எங்களை மாதிரி உன்னை பாத்துப்பாங்களா சொல்லு? அதுவும் சரிதான். கூட இருக்கிற ஆபீசர்ஸ நம்ப வேண்டாம், என் புருஷனை நம்புவீங்கல்ல. என்ன சொல்ற? ஆமாங்க, யார் என்னை கைவிட்டாலும் நீங்க என்னை கைவிட மாட்டீங்க. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. இந்த என்கொயரி முழுக்க நீங்க என் கூட இருக்க முடியுமா? அட ஆமால, பேசாம அண்ணன் சத்யா கூட போனா சத்யாவை பத்தி நம்ம யாருமே கவலைப்பட வேண்டியது இல்லையே. பிரகாஷ், உனக்கு என்னெல்லாம் லீவ் இருக்கோ எல்லா லீவும் போடுற. சத்யா கூட போய் ஹெல்ப் பண்ற. ஆமாங்க, நீங்களும் என் கூட வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ் லீவ் போடுங்க. ஸ்பாட்ல விசாரணை நடத்தணுங்க. நீங்க என் கூட வந்தீங்கன்னா எனக்கு 1000 யானை பலம் வந்த மாதிரி இருக்கும். டேய் பிரகாஷ், எதுக்குடா யோசிக்கிற? அவ வேலைக்கு போகணும்னு பிடிவாதமா இருக்கா. நீ கூட போனா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. கூட்டிட்டு போடா. ஏங்க, அந்த காயத்ரி உங்களை தானே பெரிய எதிரியா பார்த்தா, அவளை முதல்ல பொணமா பாக்குற வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம் தானே? சம்பவம் மலை மேல நடந்திருக்கு. அத்தைக்கு கொடுத்த வாக்குப்படி என்னால மலை மேல ஏற முடியாது. மத்த அதிகாரிகள் போய் சர்ச் பண்ணாலும் அவங்களெல்லாம் நம்ப முடியாதுங்க. நீங்க அங்க போய் சர்ச் பண்ணா எனக்கு எவ்வளவு நம்பிக்கையா இருக்கும் தெரியுமா? நீங்க கூட வாங்க. டேய், சத்யா அவ முடிவுல இருந்து மாற போறது இல்ல. இந்த நேரத்துல நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணா எங்களுக்கு எல்லாம் நிம்மதியா இருக்கும்ல. போயிட்டு வாடா. என்னப்பா நீங்க? நான் சத்யாவே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன போய் கூட போக சொல்றீங்க? பிரகாஷ், இந்த நேரத்துல சத்யாவை தனியா விடுறது நல்லதில்ல. நீங்க கூட போங்க, அதுதான் கரெக்ட். ஒருவேளை அந்த காயத்ரி செத்து போயிருந்தா என் புருஷனை போல சும்மா விட்டுற மாட்டாங்க. எனக்கு அந்த பயம் இருக்கு. நீ எதுக்குமா அப்படிலாம் பயப்படுற? என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். பிரகாஷ் போனா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடுவான். டேய், போயிட்டு வாடா. அதான் மாமா சொல்றாருல, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? சரி, நான் ரெடி ஆயிட்டு வரேன்.
எல்லாம் தெரியும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதை நான் ஏற்கனவே டீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ம், சரிங்க சார். நான் சொன்ன விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் திரும்ப கூப்பிடுறேன். என்னம்மா, என்ன விஷயம்? சார், நான் குமாரோட வைஃப். எல்லாம் தெரியுது. என்ன விஷயம்? அவர் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். இது என்ன கையில? அவருக்கு டிஃபன் சார். எதுக்குமா டிஃபனு? வடை பாயாசத்தோட விருந்து சாப்பாடே கொண்டு வர வேண்டியதானே? நல்லா தலவாழை இலை போட்டு பரிமாறி சாப்பிட வைக்க வேண்டியதானே? இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல உல்லாச பயணம் வந்த லாட்ஜ் நினைச்சீங்களா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்ன சார் நான் கொண்டு வந்துட்டேன்? என் வீட்டுக்காருக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். அது தப்பா? இது வரைக்கும் டெட் பாடி கிடைக்கல. இந்த ஆளு தான் கடைசி அந்த பொம்பளை கூட இருந்தான். விசாரிச்சா எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு சாதிச்சிட்டு இருக்கான். இங்க நாங்க தலைய பிச்சிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல உன் புருஷனுக்கு வாய்க்கு ருசியா விருந்து கேக்குதா? இவருக்கும் காயத்ரி காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அப்பனா அந்த காயத்ரி எங்க? இந்த ஆள் கூட இருந்தவள காக்கா தூக்கிட்டு போயிருச்சா? அது எப்படி சார் அவருக்கு தெரியும்? அவருக்கு தெரியாம வேற யாருக்கும் தெரியாது. என்ன குடும்பமா உங்களோடது? அக்யூஸ்ட் கிட்ட கேள்வி கேட்டா இவன் தம்பி அட்வொகேட்ட கூட்டு வரான். இப்ப நீ சாப்பாடு ஊட்டலாமான்னு கேட்டுட்டு வந்து என் புருஷனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வக்காலத்து வாங்குற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம்? அகிலா, நீ எதுக்கு எங்கெல்லாம் வந்த? ஏங்க வரக்கூடாது? கட்டின புருஷனா பொண்டாட்டி வந்து பார்க்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? நீ ஒருத்திதாம சட்டத்தை கையில எடுக்காம இருந்த. இப்ப நீயும் சட்டம் பேச ஆரம்பிச்சிட்டியா? இந்த பேச்சு திறமைய அந்த வினோதினி கிட்டையும் லிங்கத்துக்கிட்டையும் காட்ட வேண்டியதானே? லிங்கம் என்னடான்னா மினிஸ்டர் மூலமா பிரஷர் கொடுக்கறாரு. வினோதினி கோர்ட்ல கேஸ போட்டு என் உசுர வாங்குறா. இப்ப நீ என்னடானா இங்க நீதி கேட்டு வந்து நிக்கிற. சார், நான் உங்க கூட வாக்குவாதம் பண்ண வரல. என் வீட்டுக்காருக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது, அதனால வீட்ல இருந்து டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். போய் வீட்டுக்கார பக்கத்துல உட்காந்து நல்லா ஊட்டி விடு. நான் வேணா வேர்க்காம இருக்கிறதுக்கு 4 போலீஸ்காரங்களை விட்டு விசிறி விட சொல்றேன். ஊட்டி விடுறதும் பத்தாதுன்னா இங்கே இருந்து குடும்பம் நடத்துங்க. போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு தானே இருக்கு. சார், தப்பா பேசாதீங்க சார். அவங்க டிஃபன் கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்சா அனுமதிங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. இப்படி முறை தவறிலாம் பேசாதீங்க சார். என்னையா முறை தவறி பேசுறது? டிஃபன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா சரின்னு போக வேண்டியதானே? நின்னு வாக்குவாதம் பண்ணா 4 வார்த்தை வரதான் செய்யும். இந்த பாருமா, அந்த ஆளுக்கு நீ ஒய்ஃப். அந்த முறையில பார்த்து 4 வார்த்தை பேசுறதுக்கு வேணா மனிதாபிமான அடிப்படையில அலோவ் பண்றேன். இந்த டிஃபன் கொடுக்கறதையும் டிஞ்சர் போறதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? புரியுது சார். 4 இட்லி கொடுக்க கூட உங்க சட்டத்துல இடம் இல்லைன்னா நான் கொடுக்கல சார். இட்லி எதுக்குமா? பிரியாணி எடுத்துட்டு வர வேண்டியதானே? ஆளுங்களை பாரு. அப்படி ஓரமா வச்சுட்டு உன் புருஷனை பார்த்துட்டு போ. நீ எதுக்கு இங்கெல்லாம் வர? இவங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. நான் ஆம்பளை, எப்படியோ சமாளிச்சுப்பேன். உனக்கு தேவையா அந்த பேச்செல்லாம்? என்னால வீட்ல இருக்க முடியலங்க. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு என் மனசு பதறிக்கிட்டே இருக்கு. அந்த நாசமா போன காயத்ரி தொலைஞ்சு போயும் நம்ம குடும்பத்தை இப்படி பாடாப்படுத்தி வைக்கிறாளே. அதை விட இந்த கேஸ் சீக்கிரமா முடிஞ்சா நம்ம நிம்மதியா இருக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோய. இந்த கேஸ் சீக்கிரமா முடிய போதுங்க. இவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. என்ன சொல்ற? எப்படி ஒரு முடிவுக்கு வரும்? இந்த கேஸை நம்ம சத்யா தான் விசாரிக்க போறா. என்னது, சத்யாவா? அவ எப்படி? எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்குங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அந்த வினோதினி போலீஸ் விசாரணையில நம்பிக்கை இல்லைன்னு ஆர்டிஓ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஆர்டிஓவும் தாசில்தார் விசாரிக்க உத்தரவிட்டிருக்காரா. நம்ம சத்யா தானே செங்கல்பட்டோட தாசில்தார், அதனால தான் அவ விசாரிக்கிறா. எதுக்கு இந்த தேவையில்லாத நான்சென்ஸ்லாம்? எதுக்காக இந்த வினோதினி இப்படிலாம் பண்றா? குமார், எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் டென்ஷனா பேசுறீங்க? சத்யா விசாரிச்சா நல்லது தானே. அவன் உண்மையை ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அதனால உங்க மேல உள்ள பழியும் போயிடும்ல. அவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா 2 உயிரில் போவும். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல அகிலா. சத்யா எப்போல இருந்து விசாரிக்க போறாளா? ஏற்கனவே விசாரணையை தொடங்கிட்டா. இன்னைக்கு காலையிலேயே பிரகாஷ துணைக்கு கூட்டிக்கிட்டு சம்பவம் நடந்த இடத்த பார்க்க போயிருக்கா. சத்யாவுக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை? வேண்டாத வேலைன்னா இது அவளோட கடமை இல்லையா? அதைத்தானே செய்ய போறா.
கூட துணைக்கு பிரகாஷ் போயிருக்காரு. நீங்க எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்லையே, நான் ஒன்றும் டென்ஷன் ஆகலையே. இல்ல, எனக்கு நல்லா தெரியுது. விஷயத்த சொன்னது உங்க முகம் அப்படியே மாறி போச்சு குமார். ஏங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை அகிலா. பாவம் சத்யா நிற மாசமா இருக்கா. இந்த நேரத்தில் மலை ஏறுறது, காடு மேடெல்லாம் தாண்டி போய் விசாரணை பண்றது, இதெல்லாம் அவளுக்கு தேவையா? அதனால தான் ஃபீல் பண்ணேன். இல்லைங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதாவது தப்பா இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. உங்க நடவடிக்கை சரியில்லை. நிச்சயம் எதையும் மறைக்கிறீங்க. ஏய், என்ன வளர்ற? நான் இதையும் மறைக்கல. இல்ல, நிச்சயம் சத்யா விசாரிக்கிறான்னு தெரிஞ்சதும் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆனீங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க என்னத்த மறைக்கிறீங்க? அந்த காயத்ரியை நீங்க கொலைக்கில ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டீங்களா? வாயை மூட மாட்டேன். இங்க வந்து என்ன பேசுற? ஸ்டேஷன்ல வந்து கண்டதி பேசிட்டு இருக்க. அப்படி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு இப்பவே என்கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸுங்க. எதுக்கு இப்படி எல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சத்யா கர்ப்பமா இருக்கா. அவ இந்த நேரத்துல காடு மேடெல்லாம் அலையக்கூடாதுன்னு அப்படி பேசினேன். இல்ல, அவ விசாரிக்கிறான்னு சொன்னதும் உங்க மூஞ்சி வேற மாதிரி மாறிடுச்சு. எந்த மாதிரி ஆகல. இப்ப என்ன, சத்யா விசாரிக்க போறா, அவ்வளவுதானே? விசாரிக்கட்டும். விசாரிச்சு காயத்ரி இங்கே ஓடி போயிட்டு தான் வந்து சொல்ல போறா. இன்னும் கூட என்னால நம்ப முடியல. நீங்க எதையும் மறைக்கிறீங்க. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா ஏன் நிலைமை என்ன, மோனி சந்தோஷோட நிலைமை என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏற்கனவே படாத பாடுபட்டு தான் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா என்னால எப்படிங்க சமாளிக்க லூஸ் முடியும்? மாதிரி பேசாத. கண்டதே கற்பனை பண்ணிக்காத. அவ என்ன மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டா. அதுவும் மோனிக்காக. அவ்வளவுதான் நடந்தது. புரிஞ்சுதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க போய் எதுவும் சொல்லலையே. மடத்தனமா மறுபடியும் அதையே பேசாத. நான் போய் சொல்லல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சத்யா விசாரிச்சு கண்டுபிடிப்பா. அப்புறம் எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடும். நீ கிளம்பு. இப்ப எதுக்காக என்ன அவசர அவசரமா துரத்துறீங்க? நீ இங்க இருந்து பேசுறத பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்கு. இல்லாத பழிய நீயே என் மேல போட்டுருவியோன்னு பயமா இருக்கு. எதுவும் தப்பா நடக்கல. எனக்கு எதுவும் ஆகாது. நீ கிளம்பு. போன்னு சொல்றல. ரொம்ப உஷாரா இருக்கானே. இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறது? இங்கதான் வச்சிருந்தா. இங்கதான் என்ன கார் டிக்கில போட்டு அனுப்பிட்டா. சாரி சத்யா, உன்னை ரொம்ப கஷ்டப்பட விட்டுட்டேன். கஷ்டப்பட வச்சது நீங்க இல்ல, அந்த காயத்ரி. வாங்க போலாம். ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு போய் பாருங்க. ஓகே மேடம். என்ன நடக்குதுங்க? எங்க அக்காவை தேடுறதுக்காக இங்க வந்தியா இல்ல ஜாலியா பிக்னிக் போறதுக்காக வந்தியா? அங்க இங்கன்னு போயிட்டே இருக்க. வினோதினி, மரியாதையா பேசு. நான் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர். வா போன்னு பேசிட்டு இருந்த உன் மேல நடவடிக்கை எடுப்பேன்.
மேடம் அங்க பாத்துட்டேன் மேடம், ஒண்ணும் கிடைக்கல. ஸ்ட்ரகிள் நடந்தது அந்த மலை மேல தான் மேடம். மேடம் அங்க போய் பார்க்கலாம் மேடம். இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரசிச்சிங்களா? பின்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.